ஆட்டுக்கால் சூப்பு. இதை வந்துட்டு சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னு கூட சொல்கிறாங்க. இது வந்துட்டு நிறைய பாறைகளுக்கு நடுவில், இந்த மலைகளுக்கு நடுவில் உருவாக்கக்கூடிய ஒரு கிழங்காமா. இந்த சூப்பை வந்து நம்ம காலையில் சாப்பிட்டோம்னா நம்ம மூட்டு வலி, முட்டி வலி அந்த மாதிரியெல்லாம் நமக்கு பெயின் இருக்க இடத்துல கிளியராகவே 1 மாதத்துலேயே ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து வெறும் சூப்பாக குடிக்கிறதுக்கு எனக்கு எல்லாத்தையும் அரைச்சி போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, வெங்காயம், அப்புறம் அந்த முடவாட்டுக்கால் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். நல்லா அரைச்சிட்டா நான் அப்படி எப்படின்னா அந்த கரும்பு சூஸில் திப்பி திப்பியாக வருமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அதை பிடிக்காதவங்க இருத்துட்டு அதை குடிச்சிக்கலாம், பிடிச்சவங்க அதை அப்படியே சாப்பிட்லாம். நான் வந்துட்டு இது ஒரு ரசம் மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சாப்பாட்டுக்கு ஒரு இந்த கிழங்கு கிடச்சிதுன்னா கப்புன்னு பிடிச்சி டக்குன்னு சமைச்சிருங்க. ஏன்னா வந்து 4000 நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த